Don't believe Modi. Modi is a liar. மோடியை நம்பாதீர்கள், அவர் ஒரு புழுகு மூட்டை, பொய்யர். And always he told false promises. He gave false promises, denotification and other employment 2 crores. Where are they? 50 lakhs rupees for each. All bogus promise he gives. Modi is a liar. மோடி ஒரு பொய்யர், பித்தலாட்டக்காரர். தவறான வாக்குறுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறார். தொகுதி வரையறை என்று பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன் என்று சொன்னார். எங்கே போனது அவரது வாக்குறுதி எல்லாம்? அவரை நம்பாதீர்கள், அவர் ஒரு பித்தலாட்டக்காரர். I don't know why AIDMK and other people are supporting Modi. Modi believes in Chaturvarna. Modi believes in Manusmriti. Modi believes in, he is an anti-woman, anti-scheduled caste and anti-poor people. I am not able to understand. And Tamil Nadu like state, if believes this, it is a burial ground for AIDMK. பெரியார் வாழ்ந்த மண்ணில் அதிமுக அதனுடைய தோழர்களும் எதற்காக பாஜக அரசிடம் செல்கிறார்கள், மோடியின் பின்னே செல்கிறார்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் மட்டுமல்ல, மனித நேயத்துக்கு எதிரானவர்கள், வெறுப்புணர்ச்சியை தூண்டுவர்கள், தலித் சமுதாயத்துக்கும் மைனாரிட்டி சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நம்பாதீர்கள். He is against poor, he is against women, he is not a man who can fight for ladies, but only he fights for rich people. அவர் உண்மையிலேயே பணக்காரர்களுக்காக மட்டும் சார்பாக செயல்படுபவர். மகளிருக்காகவோ, தலித் மக்களுக்காகவோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவோ, விவசாயிகளுக்காகவோ, ஏழை மக்களுக்காகவோ அவர் ஒருபோதும் குரல் கொடுப்பதில்லை. அவர்களின் உரிமையை நசுக்கவே அவர் செயல்படுகிறார். Don't believe Modi. Modi is a liar. மோடியை நம்பாதீர்கள், அவர் ஒரு புழுகு மூட்டை, பொய்யர். And always he told false promises. He gave false promises, denotification and other employment 2 crores. Where are they? 50 lakhs rupees for each. All bogus promise he gives. Modi is a liar. மோடி ஒரு பொய்யர், பித்தலாட்டக்காரர். தவறான வாக்குறுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறார். தொகுதி வரையறை என்று பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன் என்று சொன்னார். எங்கே போனது அவரது வாக்குறுதி எல்லாம்? அவரை நம்பாதீர்கள், அவர் ஒரு பித்தலாட்டக்காரர். I don't know why AIDMK and other people are supporting Modi. Modi believes in Chaturvarna. Modi believes in Manusmriti. Modi believes in, he is an anti-woman, anti-scheduled caste and anti-poor people. I am not able to understand. And Tamil Nadu like state, if believes this, it is a burial ground for AIDMK. பெரியார் வாழ்ந்த மண்ணில் அதிமுக அதனுடைய தோழர்களும் எதற்காக பாஜக அரசிடம் செல்கிறார்கள், மோடியின் பின்னே செல்கிறார்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் மட்டுமல்ல, மனித நேயத்துக்கு எதிரானவர்கள், வெறுப்புணர்ச்சியை தூண்டுவர்கள், தலித் சமுதாயத்துக்கும் மைனாரிட்டி சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நம்பாதீர்கள். He is against poor, he is against women, he is not a man who can fight for ladies, but only he fights for rich people. அவர் உண்மையிலேயே பணக்காரர்களுக்காக மட்டும் சார்பாக செயல்படுபவர். மகளிருக்காகவோ, தலித் மக்களுக்காகவோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவோ, விவசாயிகளுக்காகவோ, ஏழை மக்களுக்காகவோ அவர் ஒருபோதும் குரல் கொடுப்பதில்லை. அவர்களின் உரிமையை நசுக்கவே அவர் செயல்படுகிறார். Don't believe Modi. Modi is a liar. மோடியை நம்பாதீர்கள், அவர் ஒரு புழுகு மூட்டை, பொய்யர். And always he told false promises. He gave false promises, denotification and other employment 2 crores. Where are they? 50 lakhs rupees for each.
All bogus promise he gives. Modi is a liar. மோடி ஒரு பொய்யர், பித்தலாட்டக்காரர். தவறான வாக்குறுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறார். தொகுதி வரையறை என்று பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன் என்று சொன்னார். எங்கே போனது அவரது வாக்குறுதி எல்லாம்? அவரை நம்பாதீர்கள். அவர் ஒரு பித்தலாட்டக்காரர். I don't know why AIDMK and other people are supporting Modi. Modi believes in Chaturvarna. Modi believes in Manusmriti. Modi believes in, he is an anti-woman, anti-scheduled caste and anti-poor people. I am not able to understand. And Tamil Nadu like state, if believes this, it is a burial ground for AIDMK. பெரியார் வாழ்ந்த மண்ணில் அதிமுக அதனுடைய தோழர்களும் எதற்காக பாஜக அரசிடம் செல்கிறார்கள், மோடியின் பின்னே செல்கிறார்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் மட்டுமல்ல, மனித நேயத்துக்கு எதிரானவர்கள், வெறுப்புணர்ச்சியை தூண்டுவர்கள், தலித் சமுதாயத்துக்கும் மைனாரிட்டி சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நம்பாதீர்கள். He is against poor, he is against women, he is not a man who can fight for ladies, but only he fights for rich people. அவர் உண்மையிலேயே பணக்காரர்களுக்காக மட்டும் சார்பாக செயல்படுபவர். மகளிருக்காகவோ, தலித் மக்களுக்காகவோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவோ, விவசாயிகளுக்காகவோ, ஏழை மக்களுக்காகவோ அவர் ஒருபோதும் குரல் கொடுப்பதில்லை. அவர்களின் உரிமையை நசுக்கவே அவர் செயல்படுகிறார். ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.